ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆர்ஜே இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு டிஎன்இஏல இருந்த நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருப்போம். அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிஎன்இஏ பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பை டிஎஃப்சி, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் அதாவது 10th 12th அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் 10th ஜூலை பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போதே நமக்கு கம்ப்ளீட் டிஎன்இஏ ஷெட்யூலும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் எந்த ரவுண்ட்குள்ளே வருது, நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் அதில் இருந்திருக்கு. உங்களோட கவுன்சிலிங் வந்து இந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்ல கம்ப்ளீட் ஆகுது, உங்களோட அலாட்மெண்ட் வந்து இந்த டேட்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற என்டையர் டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல்ல இருக்கு. இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்க ஸ்டெப்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்லைன் கவுன்சிலிங்கும் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அட்மிஷன் போடுறது தான் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் போது நம்ம வந்து காலேஜஸ வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம், நமக்கு இந்த மாரி கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ நீங்க வந்து குடுத்திருக்க காலேஜஸ்ல இருந்து ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலேஜ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி, நீங்க அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிறணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 20 ஆர் 30 இல்ல 100 காலேஜஸ் கூட நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. நீங்க எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 10th பிளேஸ்ல ஒரு காலேஜ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கான அந்த காலேஜ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுக்கிறீங்க. அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த 10th பிளேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய எந்த காலேஜஸ்லயாவது இன்னும் சீட் இருந்ததுனால், அதே சீட் நீங்க ஃபில் பண்ண சீட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து அந்த சீட் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா, அந்த சீட் உங்களுக்கு அலாட் ஆயிரும். ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுக்கும்போது கரெக்ட்டா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. அண்ட் அக்செப்ட் பண்ணி நீங்க வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டிக்ளைனிங் அண்ட் அப்வோர்டிங். டிக்ளைனிங் அண்ட் அப்வோர்டிங் அப்டின்னா, உங்களுக்கு கிடைச்ச காலேஜ நீங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த காலேஜஸ் கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷனோட இது. டிக்ளைனிங் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த அப்வர்ட் மூவ்மெண்ட். அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுத்து, அதுல ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நீங்க அந்த காலேஜ சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்ல எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகாது. அண்ட் தென் டிக்ளைன் அண்ட் மூவ் டூ த நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்க காலேஜ வந்து நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 2ண்ட் ரவுண்ட்ல வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க 2ண்ட் ரவுண்ட்ல இருந்து டிக்ளைன் பண்ணிட்டு நீங்க 3ர்ட் ரவுண்ட் போறீங்க. இந்த மாரி நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ர்ட் ரவுண்ட் தான் நீங்க வரீங்க அப்படின்னா, உங்களால அடுத்த ரவுண்ட் போ முடியாது. அண்ட் அதுதான் உங்களோட ஃபைனல் ரவுண்ட். நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிக்ளைன் அண்ட் குவிட். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். நான் கவுன்சிலிங்க விட்டே நான் வெளிய போறேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷன். அதுதான் டிக்ளைன் அண்ட் குவிட். அதுக்கப்புறம் அப்வோர்ட் ஆர் மூவ் டூ த நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்ப நீங்க அப்வோர்ட் மூவ்மெண்ட் குடுக்கலாம். அல்லது மூவ் டூ த நெக்ஸ்ட் ரவுண்ட். இங்க நான் முன்னாடியே சொன்ன மாரி அக்செப்ட் அண்ட் ஃபார்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் அந்த மாரி இல்லாம, இது வந்து கம்ப்ளீட்டா அப்வோர்ட் மூவ்மெண்ட் குடுத்துட்டு, அல்லது நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஆப்ஷன். அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இதுபடி உங்களோட கன்ஃபர்மேஷன் அண்ட் எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும். ஒன்ஸ் நீங்க இத லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாக் பண்ணது தான் அண்ட் குறிப்பிட்ட டேட்க்குள்ள நீங்க வந்து உங்களோட காலேஜஸ்க்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.